உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன இது? என்கேஜ்மெண்டா? மாமாக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்டா? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். பாணி, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஷாலு அக்கா, நான் பாணி பேசுறேன். நீ நல்லா இருக்கியா? ஷாலு உன் கூட இல்லையா என்ன? ஷாலு என் கூட தான் இருக்கா. ஆனா நீ எப்படி இருக்க? எனக்கு என்னாச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். உங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் இல்லையா, உங்களோட சிஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்னு, ரொம்ப பிரேவும் கூட. சோ எனக்கு ஒண்ணுமே ஆகல. என்னால எல்லாமே பார்க்க முடியுது. எனக்கு ஒண்ணும் ஆகல. எதை பத்தியும் கவலைப்படாத. ஆனா அக்கா, நீ நல்லா இருக்கியா? அத சொல்லு. மலிஷ்கா தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கா? எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே ஆகல. நான் நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். பேசுறது எதுவுமே சரியா இல்ல. நீ சொல்லுக்கா, நீ நல்லா தானே இருக்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல. எனக்கு ஒண்ணும் ஆகல. எனக்கு என்ன ஆக போகுது? ரிஷிக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னா அதனால எனக்கு என்ன பிரச்சனை? என்ன மாறிட போகுது? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதோட சொல்ல போனா, நான் கொஞ்ச நாளைக்கு தானே இங்க வந்திருக்கேன். அதனால நான் என்ன சொல்ல? எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாணி, நான் எனக்குள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. துணி எல்லாம் அடுக்கணும். அதனால நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன். அக்கா உடைஞ்சு போயிட்டா. மறுபடியும் உடைஞ்சு போயிட்டா. அவ உண்மையாவே ரொம்ப ஃபீல் பண்றான். இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இன்னி வரைக்கும் நீ எனக்கு எந்த ப்ராமிஸும் பண்ணல. ஆனாலும் நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டேன். அதே மாதிரி நீ என்ன காதலிக்கிறதா கூட சொன்னதில்ல. இருந்தாலும் என்னால அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. காலம் பூரா நீ ஏன் கூட தான் வாழ்வன கூட சொன்னதில்ல. ஆனாலும் நீ இதைத்தான் விரும்புறேன்னு எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஏன் ஃபீல் ஆச்சு? இங்க இவ்வளோலாம் நடக்குது. எனக்கு இதெல்லாம் ரொம்ப வலிய கொடுக்குது. நீ என்னை விட்டு பிரிய போறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நானே தான். இந்த ஒரு வருஷத்து திருமணத்தை நான் 7 ஜென்ம பந்தோன்னு தப்பா நினைச்சிட்டேன். டாட், நீ பிஸியா இருக்கியா? இல்ல டாட், கம் ஆன். என்ன பேசுறீங்க? வாங்க உட்காருங்க. என்ன விஷயம் டாட்? என்ன? இல்ல, ஒன்னும் இல்ல. சும்மா பேச வந்த. நீ நல்லா வளர்ந்துட்டேன்னு எனக்கு புரியுது. உன் முடிவுகளை சுயமா எடுக்க ஆரம்பிச்சுட்ட, அதுவும் புரியுது. நான் உன் அப்பான்ற ஸ்தானத்துல இருந்து உன்னை நான் ப்ராப்பரா கைட் பண்ணணும்னு நினைச்சுதான், ஐ மீன், நீ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுல குழப்பமா இருந்தன்னா உனக்கு துணையா இருந்து நல்ல முடிவு எடுக்க வைப்பேன். ரிஷி, ஆக்சுவலி நான் உங்ககிட்ட இதை பத்தி தான் பேச வந்தேன். எது பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பண்ணுங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்காத. மலிஷ்கா கூட இந்த என்கேஜ்மெண்ட் அவசரமா நடக்கிற மாதிரி தோணுது டாட். அது லக்ஷ்மி என் லைஃப்குள்ள வந்துட்டா. ஒருவேளை அவ வராம இருந்திருந்தா நான் மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிருப்பேன். இன்ஃபேக்ட் அவ எப்பவும் மிஸ்ஸஸ் ஓபராயா மாறி இருப்பா. பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி. நம்ம கூட நம்ம வீட்டில் இருந்திருப்பா. ரைட்? அது இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஐ மீன், மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பான டெசிஷனா? இல்ல இல்ல, ஆக்சுவலி உன்கிட்ட நீ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உனக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன்னு சொல்ல வந்தேன். தேங்க்ஸ் டாட். சரி, இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்? பதில சொல்லுங்க. என்ன பதில்? அதான் கேட்டல. நீங்க இதுதான் சொல்ல வந்தீங்கன்னு தெரியுது. மலிஷ்காவை நான் கல்யாணம் பண்ணிக்க எடுத்த முடிவு தப்பு. இல்ல இல்ல, நோ நோ நோ, அது இல்ல. ஆக்சுவலி பேச வந்த டாபிக் அதுதான். நான் அதை பத்தி உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேனே. நீ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அவசரப்பட்டு எடுக்காதன்னு தான் சொல்ல வந்தேன்.
அதாவது இன்னொருத்தர் மேல இருக்கிற கோவத்தை வச்சு நீ எந்த முடிவையும் எடுக்க கூடாது. ரிஷி ப்ரோ மாமி அங்க ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டே சொல்றாங்க, நாளைக்கே ரிஷிக்கும் மலிஷ்காக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதா. கேன் யூ இமேஜின்? திடீர்னு ஒரு பெரிய பயங்கரம் நடக்க போகுதா. நீங்க 2 பேரும் ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? அது நிஜமா தானே என்ன? உண்மையதான் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன உன்னோட பழக்கம் மாறவே மாறாதா? என்னோட உன்னோட தான். இப்ப ஈர டவல பெட்ல போட்டா என்ன ஆக போகுது? அப்புறமா எடுத்துப்பேன். அப்புறம்னா எப்போ? அப்புறம்னா நைட்டு தான் நீ வந்து எடுத்துப்ப. இனிமேலாவது நீ கொஞ்சம் நல்ல பழக்கத்தை கத்துக்க. விஷயம் டவலோட மட்டும் போறதில்ல, நீ உன்னோட எந்த பொருளையும் பத்திரமா பாத்துக்கிறது இல்ல. ஷூ, போன், Dress எல்லாத்தையும் சரி, கண்ட அப்படி இருந்தா இடத்துல மட்டும் என்ன? போடுறது. நான் அப்படி இருந்தாலும் மலிஷ்காவுக்கு பிடிக்குதுல்ல, அவளுக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அண்ட் அதனால தான் எனக்கு அவளை பிடிக்குது. ரிஷி, திஸ் இஸ் ரிச்சா. ரிச்சா, the famous Bollywood designer. ஹாய், Hi. தேங்க்ஸ். Nice to meet you. சேம் டு யூ. இன்னையோட அவுட்ஃபிட்டை செலக்ட் பண்ணவா? ராக்சன், சாம்பிள்ஸ். This is nice. இது அழகா இருக்கும். மலிஷ்கா, நீ ஒரு வேலை பண்ண. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பிக் பண்ணி வை எனக்காக. ஓகே? உனக்கு பிடிச்சதை நீ வாங்க. எனக்கு ஒன்னதான் பிடிக்கும். ஆனா நான் தான் உனக்கு கிடைக்க போறேன்ல. இனிமே யாராவது வந்து பறிக்க பார்க்கட்டும். Anyway, show me. Nice, I like it. யா, ஆக்சுவலி நல்லா இருக்கு. You really look hot. ரிலாக்ஸ். ஓ சாரி, ஐ டிடன்ட் மீட் யூ. மலிஷ்கா இவ்ளோ ஃபேமிலில இருக்கான்னு சொல்லவே இல்ல. பட் டோன்ட் வரி, இன்னைக்கு ஈவென்ட்டுக்கு உனக்காக நல்ல அவுட்ஃபிட் செலக்ட் பண்ணி தரேன். ஓகேவா? அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். She is not that important. She is important, மலிஷ்கா. ஐ மீன், லக்ஷ்மியால தான் நம்ம 2 பேரும் ஒன்னு சேர போறோம், ஒன்னா வாழ போறோம். இந்த லக்ஷ்மியால தான் நான் உன்னை அதிகமா அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி ஷி இஸ் இம்பார்ட்டன்ட். Thank you. ஆனா என்கிட்ட நிறைய துணி இருக்கு. பரவாயில்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்து உனக்காக ஒரு அவுட்ஃபிட்டை செலக்ட் பண்றோம். லக்ஷ்மி மேல கோவமா? ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் ஹர் எனிமோர். எனக்கு அவளை பிடிக்கல. எந்த ஒரு வேலையையும் நாமளே செய்யும் போது சந்தோஷம். கரெக்டா சொன்னீங்க. உங்க ஆனிவர்சரிக்கு பண்ணோம்ல லக்ஷ்மி அண்ணி, அவங்க கையாலே பண்ணாங்களே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.